சில செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது நுகர்வோருக்கு பாதுகாப்பானதே என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ரவி என்பவர் தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசு மானியம் உரிய நபருக்கு கிடைப்பதை உறுதி செய்யவே மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க கேட்டுக் கொண்டதாக தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் இது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்றும் விளக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்தனர். தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்யவும் மனுதாரருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஆதார் எண்ணை மின் இணைப்புடன் இணைப்பதற்கு ஜனவரி 31ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் இணைக்காததால் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. திரிபுராவில் மக்கள் வறுமையில் இருக்கவே எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். திரிபுரா மாநிலத்தில் வரும் 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அம்மாநில தலைநகர் அகர்தலாவில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் திரிபுராவில் சட்டத்தின் ஆட்சி மூலம் பாஜக அமைதியை நிலைநாட்டியதாக கூறியுள்ளார். தேர்தல் சமயத்தில் அனைத்து கட்சிக் கொடிகளையும் மாநிலத்தில் பார்க்க முடிவதே இதற்கு சான்று என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சிக்கு முன்பு மாநிலத்தில் ஒரு கட்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்தியதாக கூறிய மோடி பொதுமக்கள் சிவப்பு நிறத்தை புறக்கணித்துவிட்டதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்திய இழப்புகளை சீர் செய்ய பாஜகவினர் இரவு பகலாக உழைத்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பின்தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் திரிபுரா தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க மீண்டும் பாஜகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் கருப்பு பணம் கண்டறியப்பட்டதுடன் வரி வசூல் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதன் பலன்கள் குறித்து மக்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எழுத்து மூலம் நேற்று பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2017ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனைகளில் 900 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 7961 கோடி ரூபாய் அளவுக்கு மறைக்கப்பட்ட வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதற்கு அடுத்த நிதியாண்டான 2017-18ஆம் ஆண்டில் நேரடி வரி வசூல் 18% அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் முன்கூட்டிய வரி வசூல் 23.4% அதிகரித்ததாகவும் வருமான வரி கணக்கு தாக்கலின் அளவு 25% அதிகரித்ததாகவும் பங்கஜ் சௌத்ரி கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிப்பதற்காக 2015ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 3 மாத காலத்தில் 4164 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மக்கள் தாமாக முன்வந்து தெரிவித்ததாக கூறினார். இதன் மூலம் வரி மற்றும் அபராதமாக 2476 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நோக்கி அடையாளம் தெரியாத நபர் நாற்காலியை வீசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சமாதான் யாத்திரை என்கிற பெயரில் அந்த மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் அவுரங்காபாத்திற்கு சென்ற நிதிஷ்குமார் பஞ்சாயத்து அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்தார். அப்போது கூட்டத்தில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உடைந்த நாற்காலியின் துண்டை முதலமைச்சரை நோக்கி வீசினார். உடனடியாக முதலமைச்சரை சுற்றி நின்ற பாதுகாவலர்கள் அவரை பத்திரமாக காருக்குள் அனுப்பி வைத்தனர். முதலமைச்சரை நோக்கி நாற்காலி வீசிய நபர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திஹ்ரே என்ற இடத்தில் பீகார் முதலமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய கிராம மக்கள் அவருடைய போஸ்டருக்கு தீயிட்டது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்துள்ள நீதிபதிகளை முழுமையாக நியமிக்காதது கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கொலீஜியம் பரிந்துரை செய்பவர்களில் சிலர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உட்பட சில நியமனங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து கொலீஜியம் பரிந்துரைப்படி முழுமையாக நீதிபதிகளை நியமிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் மார்ச் 2ஆம் தேதிக்குள் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டப் பணிகள் வரும் மார்ச் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அக்கடிதத்தை டெல்லியில் அமைச்சர் நிதின் கட்கரியை அவரது வீட்டில் சந்தித்து தயாநிதி மாறன் எம்பி நேரில் வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டப் பணிகள் மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாக கூறினார். மார்ச் மாதம் இறுதிக்குள் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் தொடங்கப்படும் என்ற நல்ல செய்தியை இன்று அவர் தெரிவிக்கிறார். உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கான முதல்வர் சார்பாக அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். மத்திய அமைச்சரின் இந்த முடிவை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் சாலை போக்குவரத்து துறையில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டின் பொற்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டப்பணிகளை முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் 2வது முறையாக நடைபெற்றது. இதில் போக்குவரத்து, கைத்தறி, பொதுப்பணி, உணவுத்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 14 துறைகளைச் சார்ந்த 68 திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியான ஆய்வுகளால் தொய்வில்லாத நிர்வாகத்தை உருவாக்க முடியும் என கூறினார். மேலும் ஒவ்வொரு துறைகளிலும் துறை சார்ந்த செயலாளர்கள் செயல் வீரர்களாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அரசு நிர்வாகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய தேராகும். அதை விரைவாக செய்தால் நிர்வாகம் நேராகும். தேர் நிலையிலேயே இருப்பதற்காகவே செய்யப்பட்டதல்ல. தமிழ்நாடு அரசின் பல துறைகளில் நடைமுறையில் உள்ள பல திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பாரபட்சமாக விசாரணை நடத்துவதாக மாவட்ட ஆட்சியரிடம் பட்டியலின மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேங்கை வயலைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சிபிசிஐடி போலீசார் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை அழைத்துச் சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கூறி துன்புறுத்துவதாக தெரிவித்துள்ளனர். என்னோட தம்பி பிள்ளையில திருச்சியில சிபிஐடி ஆபீஸ்ல கூட்டி கொண்டு வச்சு ரொம்ப துன்புறுத்தி நீங்க ஒத்துங்க யாரோ ஒரு ஆளை காட்டுங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவான் விட்டுருவான் கண்டுக்கிறாதீங்க இதை முடிங்க ஏன் எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா அப்ப எதுக்கு சிபிசிஐடிக்கு மாத்தலாம் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி தான் கொடுத்துருக்கான் அதை கண்டுபிடிக்கணுமா இல்ல. இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கோவையில் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கோவில்பாளையம் லட்சுமி நகரைச் சேர்ந்த கோகுல் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அண்மையில் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த அவர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கையெழுத்து போடுவதற்காக தனது நண்பர் மனோஜ் என்பவருடன் வந்துள்ளார். நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்ததும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது. தாக்குதல் நடத்திய கும்பல் தப்பி ஓடிவிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கோகுல் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மனோஜுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதாக கூறும் போலீசார் கொலை கும்பலை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடிகை சமந்தா 678 படிகளில் சூடம் ஏற்றி இறை வழிபாடு செய்தார். திரை உலகின் முன்னணி நடிகையான சமந்தா அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதற்கு உரிய சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சமந்தாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்நிலையில் முழுமையாக உடல்நலம் பெற வேண்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 678 படிகளில் சூடம் ஏற்றி சமந்தா இறை வழிபாடு செய்தார். பின்னர் மலைக்கோவிலுக்கு சென்ற அவர் விநாயகர் மற்றும் முருகனை தரிசித்தார். மருத்துவர்களின் ஆலோசனையோடும் கடவுளின் அருளோடும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சமந்தா தெரிவித்துள்ளார். அவருடன் 96 திரைப்பட இயக்குநர் பிரேம்குமார் மற்றும் உறவினர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
நாட்டின் சில்லறை பணவீக்கம் ஜனவரி மாதத்தில் மீண்டும் ரிசர்வ் வங்கியின் உச்சவரம்பை தாண்டியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் கடந்த மாதம் 6.52% உயர்ந்துள்ளது. இதில் நகர்ப்புற பணவீக்கம் 6%, கிராமப்புற பணவீக்கம் 6.85% உள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில் கணக்கிடப்படும் சில்லறை பணவீக்கம் உணவுப் பொருட்களின் விலைக்கு ஏற்ப மாறுபடும். அந்த வகையில் கடந்த மாதம் தானியம், முட்டை, மசாலா பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்வால் சில்லறை பணவீக்கம் உயர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்கத்திற்கான உச்சவரம்பாக ரிசர்வ் வங்கி 6% நிர்ணயித்துள்ளது. டிசம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கட்டுக்குள் இருந்த சில்லறை பணவீக்கம் ஜனவரியில் மீண்டும் உச்சவரம்பை தாண்டியுள்ளது. இந்நிலையில் 2022-23 நிதியாண்டிற்கான சில்லறை பணவீக்கம் 6.50% இருக்கும் என RBI கணித்துள்ளது. அதே சமயம் 2023-24 நிதியாண்டிற்கான சில்லறை பணவீக்கம் 5.30% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அண்மையில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் போக்குவரத்து காவல்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. நேபாளத்தில் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் 500 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தினாலும் அபராதம் விதிப்பதாக வாகன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து தலைநகர் காத்மாண்டில் வாகன உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தையும் மேற்கொண்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். எனினும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்திய போக்குவரத்து தொழிலாளர்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வாகனத்திற்கும் ரோந்து வாகனத்திற்கும் தீ வைத்தனர். அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காவல்துறையினரின் தற்காலிக கூடாரத்தையும் தீ வைத்து எரித்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி போலீசார் விரட்டி அடித்தனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு